வெல்கம் டு அறுசுவை அள்ளினி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிற ரெசிபி சிக்கன் அண்ட் வெஜிடபிள் ரைஸ். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கப், பெரிய வெங்காயம் 1, 10 பச்சை மிளகா, 1 தக்காளி, கொஞ்சம் சிக்கன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா மஷ்ரூம், கேரட், பீன்ஸ் இது 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சது, தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்திருக்கேன். நான் சிக்கன் அண்ட் வெஜிடபிள் ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம தாளிக்கலாம். இப்போது பிரிஞ்சி இலை எல்லாமே கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு நிறைய வெங்காயம் தேவையில்லை. நான் ஏன் இவ்வளோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம மிளகாத்தூள் கலருக்காக தான் லைட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரத்துக்காக நான் இவ்வளோ பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கண்டினியூஸாக வதக்கிக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வெஜிடபிள்ஸ் வதக்கிட்டு லாஸ்ட்டாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். இப்போது சிக்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. 15 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடலாம். தண்ணி போகிற வரைக்கும் வதக்குங்க. இதில் நிறையா கிரேவி இல்லாதனால நான் 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ரைஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடிடுங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ குக்கர் ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் அண்ட் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.